அனைவருக்கும் சலாம். இன்று தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் செய்திகள். வெளிநபர்களை அனுமதிக்கக்கூடாது, கல்வி நிறுவனங்களுக்கு உத்தரவு. பல்கலைக்கழக வளாகங்களுக்குள் வரும் மாணவர்கள் கட்டாயம் அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் எனவும், பாதுகாப்பு நடவடிக்கைகளில் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் உயர்கல்வித்துறை செயலர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு மாணவி ஒருவர் பாலியல் கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் கடந்த வாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் அதனை வீடியோவாக எடுத்து வைத்து மிரட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் ஞானசேகரன் என்பவரை கோட்டூர்புரம் காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்றம் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழு விசாரணை செய்யும் என உத்தரவிட்டது. குழந்தைகளை பகுத்தறிவோடு வளர்ப்பது பெரியது. அமைச்சர் அன்பில் மகேஷ். மதுரை. குழந்தைகளை வளர்ப்பது பெரிய விஷயம் அல்ல, பகுத்தறிவோடு வளர்ப்பதே பெரிது என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் சார்பில் மதுரையில் விண்ணில் விஞ்ஞான தேடல் என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த முகாமில் ஞாயிற்றுக்கிழமை பங்கேற்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியதாவது: ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 28 தகைசால் பள்ளிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த பள்ளிகளில் பயிலும் 6, 7, 8, 9, 11ஆம் வகுப்புகளில் பயிலும் மாணவிகளுக்கு விண்வெளி அறிவியல், ஸ்டெம், ரோபோட்டிக்ஸ், இணையவழி பாதுகாப்பு, தலைமை பண்புகள் குறித்து பயிற்சி அளிக்கும் வகையில் மதுரை, தஞ்சாவூர், திருநெல்வேலி, கோவை, சேலம் ஆகிய மாவட்டங்களில் குளிர்கால உண்டு உறைவிட பயிற்சி முகாம்கள் நடத்தப்படுகின்றன. குழந்தைகளுக்கு பகுத்தறிவு, தலைமை பண்பு, சிந்திக்கும் ஆற்றல் ஆகியன மிகவும் அவசியம். சோற்றை சாதம் உருட்டி உண்ணும் குழந்தை பெற்றோரை உதறிவிடும் என்றொரு சொல்வடை உண்டு. சூடாக இருக்கும் சோற்றை உருண்டையாக உருட்டி சாப்பிட்டால் அது சரிக்காது என்பது தான் அந்த சொல்வடையில் உள்ள உண்மை. எனவே குழந்தைகளை வளர்ப்பது பெரிய விஷயம் அல்ல, கல்வி அறிவுடன் பகுத்தறிவோடு வளர்ப்பதே பெரிது. இதையொட்டியே இந்த முகாம் நடத்தப்படுகிறது. மேலும் மாணவர்களுக்கு சிந்தனை தெளிவை ஏற்படுத்துவதிலும் இது போன்ற முகாம்கள் முக்கியம் பங்காற்றுகின்றன என்றார்.
IAS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு. தமிழ்நாட்டில் செயலாளர்கள் பொறுப்பில் உள்ள IAS அதிகாரிகள் 5 பேருக்கு முதன்மை செயலாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. உமாநாத் IAS முதல்வரின் முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் 10க்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகள் சிறப்பு செயலாளர்கள் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். சிறுபான்மை நல ஆணையரான ஆசியா மரியம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய மேலாண் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். KS கந்தசாமி தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டு கழக மேலாண் இயக்குநராகவும், இன்னசென்ட் திவ்யா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மேலாண் இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கிராமப்புற மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் சென்னை ஆணையராக பொன்னையா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 2001ஆம் ஆண்டை பேட்ச் சேர்ந்த IAS அதிகாரிகள் 5 பேருக்கு முதன்மை செயலர் அந்தஸ்து அளவில் பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது.